சட்டக்கடை நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளைம், அதாவது எதிர்பார்த்தையும் எதிர் வழக்குனே சொல்லலாம். அது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கணவன் வந்து ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யறாரு மனைவியின் பேர்ல. அதுக்கு வந்து வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி வந்து அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படும், விவாகரத்து கிடைக்கும் கிடைக்காம கூட போகலாம். அப்போ வந்து மனைவி என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அவருக்கு சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தனியா ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்டுன்னு சொல்லி இல்லற மீட்டளிப்புன்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யணுமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. உங்க கணவன் எப்போது உங்கள் வந்து அந்த பெட்டிஷன் போடுறாரோ, டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறாரோ, அதுலேயே நீங்க ஒரு பரிகாரம் கேட்டு நீங்களும் ஒரு கவுண்டர் போடலாம். என்னன்னா, அவர் டைவர்ஸ் எப்படி எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்கிறாரோ அதே மாதிரி நீங்க ஒரு பரிகாரம் கேட்கலாம். என்னன்னா, அவர் கூட சேர்ந்து வாழக எனக்கு விருப்பம் இருக்கு, அதனால என்னோட வந்து வாழ்க்கையை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ரெண்டு தரப்பு வாதங்களும் அப்படியே ஜாயிண்டா ஒன்னாவே கோப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ரெண்டு பேருக்கும் வந்து சாட்சிய சான்றான விசாரணை செய்யப்பட்டு யாரு பக்கத்து நீதி இருக்கோ அது நீதியின் பால் டைவர்ஸ் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம், இல்லற மீட்பளிப்பு கிடைக்கும் கிடைக்காம போகும். நன்றி, வணக்கம்.